டாஸ்மாக் 1000 கோடி ஊழல் தமிழ்நாடு கூட மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டியது பாஜக. நிறைய கூட்டணி கட்சிகள் இருக்கு, இதை பற்றி பேச தயங்குறாங்க. பல ஊடகங்களில் பத்திரிகைகள் இதை பற்றி பேச தயங்குறாங்க. எதிர்கட்சிகளில் கூட சில பேர் பேச தயங்குறாங்க. அப்படி இருக்கும்போது ஈடி என்ன சொல்லியிருக்காங்க, 1000 கோடி ஊழல் என்பது தொடக்கம் தான். நேற்றுக்கு அறிக்கை வந்திருக்கு. இனி போக போக தான் திரைக்கதையினுடைய முன்னுரை மாதிரி இந்த 1000 கோடி ஊழல்ங்கிறது முதல் கட்டம் தான். இனிமேல் போக போக நமக்கு ஒட்டுமொத்தமாக எத்தனை ஆயிரம் கோடினே நமக்கு தெரியாது அப்படின்னு காவல்துறை இன்றைக்கு கோவிலம்பாக்கம் பகுதியில் ஒரு கோழைத்தனமான வேலையை பண்ணாங்க. வீட்டில் இருக்கிற பெண்களை அதிகாலையில் போய் நீங்கள் எது மிகப்பெரிய இந்த தமிழ்நாட்டுக்கே துரோகம் செஞ்சுட்டேங்கிற மாதிரி அவங்கள போய் அழைச்சிட்டு வந்து மத்தியானம் வரைக்கும் ஸ்டேஷன்லேயே வச்சுருந்து விசாரிக்கிற எந்த விசாரணையும் பண்ணாமல் அவங்க வந்து டாஸ்மாக் கடையில் போய் முதலமைச்சர் படத்தை ஒட்டினாங்க, கோஷம் போட்டாங்க. என்ன கோஷம்னு நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, அப்பா வாழ்க அப்படின்னு கோஷம். இதுதான் முதலமைச்சரை திட்டி அவங்க போட்ட கோஷம். அந்த படத்தை ஒட்டிட்டு அப்பா வாழ்கன்னு கோஷம் போட்டாங்க. இப்போ அதனால் அவங்கள 3 பேரையும் நேரத்தில் அன்னபூரணி, ராணி, நந்தாஜ், விஜயகுமார் சேர்த்து 4 பேரையும் வழக்கு. என்ன வழக்குன்னா அதுலேயும் வேடிக்கை, போலீஸ்க்கு மண்டை குறைவு போச்சிருந்தீங்க. என்ன வழக்கு? பொது சொத்துக்கு சேதம் விளைவித்த பிரிவில் ஒரு வழக்கு. என்ன அந்த ஸ்டிக்கரை ஒட்டினது பொது சொத்துக்கு சேதம் விளைவிக்குதான்னு இன்றைக்கி நீதி வென்றிருக்கு. நீதி அரசர்கள் அங்கே இருந்து அவங்க விசாரணை பண்ணி அவங்க வந்து இவங்க அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணுறதுக்காக தான் எல்லா வேலையும் பார்த்துருக்காங்க. உடனடியாக கூட்டிகிட்டு வந்து கோவிலம்பாக்கத்திலிருந்து நீதிமன்றத்துக்கு கூட்டு வரதுக்கு 4 மணி நேரம் ஆகிடுச்சு. இடையில வந்து மருத்துவமனையில் போய் பரிசோதனை பண்ணுறது அங்கே 10 நிமிஷம் முடிச்சு வெளியே வந்தாச்சு. நேராக கூட்டு வரல, கூட்டு வராமல் சுற்றிக்கிட்டே இருக்காங்க மவுண்ட் ரோடு முழுவதும். எவ்வளோ என்ன அராஜகம்! இன்றைக்கி நீதி வென்றிருக்கிறது. தமிழ்நாடு பூரா இந்த மாதிரி பிரச்சனை. எல்லா இடத்துலையும் என்ன செய்கிறாங்க, பொது சொத்துக்கு சேதம் விளைவிப்பதில்லை, யார் மேலேயும் எந்த தாக்குதலும் நடத்துவதில்லை, டாஸ்மாக் கடை மேலே தாக்குதல் நடத்துவதில்லை, டாஸ்மாக் ஊழியர்களுக்கு அரசு பணி செய்ய விடாமல் அவங்கள தடுக்கிறது இல்லை. ஆனால் அது அரசாங்க நிறுவனம். எப்படி போக்குவரத்து கழகமோ, மருத்துவமனையோ, சுற்றுலாத்துறையோ, பொதுப்பணித்துறையோ எல்லாம் அரசாங்க நிறுவனம். அந்த நிறுவனத்தில் முதலமைச்சர் படம் இருந்தாங்கன்னா மற்ற நிறுவனத்தில் படம் இருந்தால் பெருமை. அப்போ டாஸ்மாக் நிறுவனங்கிறது ஒரு அரசு நிறுவனம். அந்த படத்தை ஒட்டியிருக்காங்க. இன்றைக்கி எங்கள் வழக்கறிஞர்கள் திரு ரமேஷ் பாபு அவர்கள், இந்த பார் அசோசியேஷனோட தலைவர் ராஜராஜன் அவர்கள், சிவகுமார் அவர்கள், அருள் அவர்கள், மணிகண்டன் அவர்கள், இந்த வழக்கறிஞர்கள்லாம் வாதாடி அவர்களுக்கு நீதி கிடைக்கிறது. அந்த பெண்களுடைய உண்மையாக உள்நோக்கம் எதுவுமே இல்லை. மிகப்பெரிய கலவரம் பண்ணணும், திட்டமிடணும், சதி பண்ணணும், அரசு ஊழியருக்கு இடைஞ்சல் பண்ணணும், அரசு சொத்துக்கு தாக்குதல் பண்ணி இழப்பை ஏற்படுத்தணுங்கிற எந்த உள்நோக்கமும் அந்த சகோதரிக்கு கிடையாது. இங்கே வந்திருக்கிறது அவங்க பிள்ளைகளுக்கு தெரியாது, வீட்டில் இருக்க பிள்ளைகளுக்கு. அப்படிப்பட்டதெல்லாம் அவங்க உண்மையை உணர்ந்து, நியாயத்தை உணர்ந்து இன்றைக்கி அவங்க பெயில் கொடுத்துருக்காங்க. இந்த கேஸை நாங்கள் மேலே சந்தித்து இந்த கேஸ் வழக்கை நாங்கள் ரத்து செய்ய முயற்சி பண்ணுவோம். வாய்மையே வெல்லும், நீதியே வெல்லும். காவல்துறையாக இந்த மாதிரி வழக்கு போட்டுருக்காங்க. உங்களோட போராட்டம் நிச்சயம் தொடரும். போராட்டம் நியாயமான முறையில் நடக்கும். எல்லா இடத்துலையும் இனிமேல் நியாயமான முறையில் வீடியோ எடுப்பாங்க. அதில் ஏதாவது தவறு செய்தால் தானே அவங்க வழக்கு போட முடியும். எந்த தவறு செய்யாத நிலையில் அவங்க வழக்கு போட முடியாது. இன்றைக்கி ரேஷன் கடையில் முதலமைச்சர் படம் இருக்குது. அங்கே போடுற அரிசியெல்லாம் இலவசமாக மத்திய அரசு கொடுக்குது. பாரத பிரதமர் மோடி அவருடைய படம் வைங்கன்னா வைக்க மறுக்கிறாங்க, இடம் இல்லைங்கிறாங்க. பல அரசு அலுவலகங்கள்லாம் முதலமைச்சர் படம் இருக்குது, பாரத பிரதமர் படம் வைங்கன்னா மறுக்கிறாங்க. கோர்ட்டுக்கெல்லாம் போகிறாங்க அதுக்கு இருக்கு. அப்படி இருக்கும்போது உங்கள் நிறுவனமான டாஸ்மாக் நிறுவனத்துலேயும் பட்ஜெட்டை சொல்கிறீங்கல்ல, 52,000 கோடி வருமானம் வந்திருக்குன்னு. அது தமிழ்நாடு அரசு பட்ஜெட்டில் வருதில்ல, அதுவும் உங்கள் நிறுவனம் தானே. அப்போ அந்த முயற்சியில் இருக்காங்க. மகளிர், எங்கள் மகளிர்லாம் மிகப்பெரிய உணர்வோடு அவங்க பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடியோலாம் தூத்துக்குடியெல்லாம் பேசியிருக்கிறாங்க. முதலமைச்சரை வந்து அப்பான்னு தான் சொல்கிறாங்க. இந்த இளைஞர்களுடைய வாழ்க்கையெல்லாம் சீரழிங்க பாருங்களேன். நீங்களே மிந்தி வீட்டில் கொடியை பிடிச்சி டாஸ்மாகை போடுன்னு போராட்டம் பண்ணீங்களே, இப்போ மட்டும் இப்படி எல்லா இளைஞர்களையும் கெடுக்கிறீங்களே, சீரழிக்க நியாயமாக தானே கேட்குறாங்க. யாரையும் வந்து ஆபாசமாக பேசலை, அசிங்கமாக பேசலை, யாருக்கும் இடையூறு பண்ணலை, சத்தமெல்லாம் போய் ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க. அது இவங்களுக்கு அது இந்த ஃபேஸ்புக்கு, சோசியல் மீடியாவில் வைரல் ஆகவும் அவங்களால பொறுக்க முடியல. தமிழ்நாடு அரசு இந்த நடவடிக்கை எடுக்குது. இதை நாங்கள் கண்டிக்கிறோம். காவல்துறை நடவடிக்கையை கண்டிக்கிறோம்.